Hello aspirants, welcome to today's class. வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்ட் 3 6th சமச்சீர் சயின்ஸ் பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் இன்ட்ரடக்ஷன் இந்த சாப்டர் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹீட் சாப்டர் பார்ப்போம், எலக்ட்ரிசிட்டி சாப்டர் பார்ப்போம். சரியா? ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஓகே, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து மிஷன் டிரான்ஸ்லேட்டட் தமிழ் மீடியம்ஸ் நோட்ஸ் இருக்கிறதுனால இதில் ஒரு சில எரர்ஸ் இருக்கும், கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அந்த எரர் அனாலிசிஸ் மைண்டோட நோட்ஸை பாருங்கள், படிங்க. சரியா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் ஃப்ரீயாக இந்த யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக பார்த்துட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புகிறேன். தட் இஸ் கிளாஸ் 10 வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து சமச்சீர் ஃபுல்லாக ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கப்புறமா எல்லாமே அதுக்கப்புறம் கிளாஸ் 11 கிளாஸ் 12ஓட இம்பார்ட்டண்ட் கண்டென்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெய்டு ஸ்டூடெண்ட்டாக மாறணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சமச்சீர் மட்டும் கவர் பண்ண மாட்டோம். சமச்சீர் வந்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் தான். குரூப் 4 எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்ஸு பேசிக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பட் அது மட்டும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் சோர்ஸ், அது மட்டும் ஃபுல்லாக ரிலை பண்ணுற மாதிரியான சோர்ஸ் இல்லை. ஏன்னா கொஷின் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஹை ஆகிடுச்சு. ஸோ நம்ம வேறு ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்தும் குரூப் 4க்கும் படிக்கிறதா இருந்தாலும் சரி, குரூப் 2 குரூப் 1க்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக படிக்க வேண்டியதாக இருக்குது. பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்கூல் புக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ்லாம் வந்து நம்ம படிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிப்ரேஷன் நம்மளால் வந்து எக்ஸாம்ஸ்க்கு பண்ண முடியும். ஸோ நான் முன்னாடியே சொல்லிடுறேன், சமச்சீர் புக்ஸ் ஃப்ரீயாக யூடியூப்பில் வந்து கிளாஸ் 10 வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும். அதுக்கும் மேலே உங்களுக்கு கண்டென்ட் அண்ட் ஹையர் செகண்டரி 11th and 12th ரெஃபரன்ஸ் புக்ஸு, இன்னும் கண்டென்ட், மெயின்ஸோட கண்டென்ட், இது எல்லாமே வந்து பெய்டு கிளாஸஸில் போகும். ஓகேவா? ஸோ பெய்டு கிளாஸை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9841727122. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, எப்படி ப்ரொசீஜர், என்ன ஃபீஸ், என்னென்ன கிடைக்கும் கோர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இது வந்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் ஃப்ரீயாக யூடியூப்பில் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஃப்ரீயாக வரும். அதுக்கப்புறம் தேவையான எல்லாமே வந்து பெய்ட் கோர்ஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஆல்ரைட். நம்ம வந்து இப்போது கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ ஓகே, ஸோ கம்ப்யூட்டரை பற்றி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன, அது என்ன பண்ணும், அது எப்படி டெவலப் ஆச்சு, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். டெஃபினேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். A computer is an electronic device that can process data into meaningful information as per human instruction. ஸோ கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி மூலமாக ஓடக்கூடிய ரன் ஆகக்கூடிய ஒரு டிவைஸ். இது என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது டேட்டா கொடுத்தீங்கன்னா, நீங்கள் என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ, நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு பண்ணி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும் அப்படின்னா, கேல்குலேஷன்ஸ் பண்ணும், நீங்கள் கொடுக்குற டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணும், ப்ரொடியூஸ் அக்யூரேட் ரிசல்ட்ஸ் அட் ஹை ஸ்பீட். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தோட ரிசல்ட்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்கும். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வைல்ட்லி யூஸ்ட். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? எஜுகேஷனில், கம்யூனிகேஷனில், பேங்கிங்கில், பிஸ்னஸில், சயின்ஸில், என்டர்டெயின்மெண்ட்டில், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், இன்வென்ஷன் அண்ட் ஏர்லி டெவலப்மெண்ட். ஸோ எப்படி வந்து இந்த கம்ப்யூட்டரை இன்வென்ட் பண்ணாங்க, முதல்ல கம்ப்யூட்டர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போம். த கான்செப்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் வாஸ் ஃபர்ஸ்ட் டிசைன்ட் இன் 19th century. யார் டிசைன் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் பேபேஜ். இவர் தான் வந்து கம்ப்யூட்டரை டிசைன் பண்ணார். ஹூ இஸ் நோன் ஆஸ் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இவர் தான் தந்தை, ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு
அவருக்கு டைட்டில் இருக்குது. He designed an analytical engine which became model for modern computers. ஓகேவா? ஸோ இவர் வந்து ஒரு பெரிய இன்ஜின் மாதிரி இருந்துச்சு இவர் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணது. அது வந்து ஒரு மாடலாக யூஸ் பண்ணி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஒரு மாடலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ஆகஸ்டா அடா லவ்லேஸ், இவர் வந்து இஸ் ரிகார்டட் அஸ் த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒரு மெஷின், அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டர் மெஷின் வந்து ஒழுங்காக வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே ப்ரோக்ராமிங் கொடுக்கணும். ப்ரோக்ராமிங்னா ஒன்றும் கிடையாது, இன்ஃபர்மேஷன், தட் இஸ் எப்படி பண்ணணும், டேட்டா, என்ன சொல்கிறது, செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பேசிக்லி ப்ரோக்ராமிங்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நீங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்யூட்டருக்கு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எழுதினவர் ஆகஸ்டா அடா லவ்லேஸ். சரியா? அடுத்தது early calculating tools. Before computer, human used device like abacus for basic calculation. ஸோ கம்ப்யூட்டருக்கு முன்னாடி அபாக்கஸ் டூல் இருந்துச்சு இல்லையா. இப்போ நம்ம பசங்களெல்லாம் வந்து சொல்லி தருவோம் இல்லையா அபாக்கஸ். ஸோ அந்த டூலை வச்சு தான் கால்குலேஷன் பண்ணாங்க. லேட்டர் என்ன ஆச்சுன்னா மெக்கானிக்கல் கால்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. These tools form foundation of modern digital computing machines. ஸோ இதோட பேசிஸ் தான் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாடர்ன் டிஜிட்டல் கம்ப்யூட்டிங் மிஷின்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படிலாம் மாறிட்டே போச்சு அப்படின்னு பார்ப்போம். ஓகே ஸோ ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்ப்போம். கம்ப்யூட்டர்ஸ் evolved in 5 generations. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா 5 ஜென்ரேஷன்ஸ் இருக்கும் கம்ப்யூட்டரில், ஈச் இம்ப்ரூவிங் இன் டெக்னாலஜி அண்ட் ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷனை விட ஒரு ஜென்ரேஷனை விட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1940 1956 வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வேக்யூம் டியூப்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரூம் சைஸ்க்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருந்திருக்கு. செகண்ட் ஜென்ரேஷன் 1956 1963 வரைக்கும். இதில் டியூப்ஸை வந்து டிரான்சிஸ்டர்ஸ் மூலமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரீப்ளேஸ் பண்ணாங்க. தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1964 1971 வரைக்கும் யூஸ் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். ஸோ சின்ன சர்க்கியூட் மாதிரி யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா ஃபோர்த் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதை விட சின்ன சைஸில் இருக்கிற மைக்ரோ ப்ராசஸர்ஸ் 2000 வரைக்கும் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ பேஸ் பண்ணி ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜியும் வந்துட்டு நம்ம ஜென்ரேஷன், தட் இஸ் 2000க்கு அப்புறம் இருக்கிற ஜெனரேஷனில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டரை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பர்பஸ் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர், அதை வந்து ENIAC அப்படின்னு சொல்லுவாங்க, ENIAC, எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். ஓகே, இது வந்து 1946 டெவலப் ஆச்சு. ஸோ ENIACோட ஃபுல் ஃபார்ம் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை ENIAC அப்படின்னு சொல்லுவாங்க. இட் குட் பெர்ஃபார்ம் thousands of calculation per second and used for military and scientific purpose. ஸோ military and scientific purposeக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். டேட்டா அப்படின்னா என்னென்னா ராவான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, இட் இஸ் அ ரா அன்ப்ராசஸ் ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் சச் அஸ் நம்பர்ஸ், லெட்டர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோன் நம்பர், இது வந்து ஒரு ராவான இன்ஃபர்மேஷன். அந்த ஃபோன் நம்பர் வந்து ஏரியா வைஸாக நீங்கள் வந்து அதை செப்பரேட் பண்ணுறது, ஸ்கூல் வைஸாக செப்பரேட் பண்ணுறது, சப்ஜெக்ட் வைஸாக செப்பரேட் பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டாவை நீங்கள் என்னவா சொல்லலாம், இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ ராவாக கிடைக்கிறது வந்து டேட்டா. அந்த ராவாக கிடைச்ச டேட்டாவை நீட்டாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது தான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா இஸ் ரா அன்ப்ராசஸ்டு ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ். Information is processed data that is meaningful and useful. ஓகேவா? இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The computer's main function is to convert data into information. சரியா?
ஸோ கம்ப்யூட்டரோட மாடல் நான் வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேட்டாவை கொடுப்பீங்க. அந்த டேட்டாவை இன்ஃபர்மேஷனாக மாற்றுறது தான் கம்ப்யூட்டரோட வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து சாஃப்ட்வேர், அதோட டெஃபினேஷன் அண்ட் அதோட டைப்ஸ் பார்ப்போம். சாஃப்ட்வேர் ரெஃபர்ஸ் டு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் உங்களுக்கு, ப்ரோக்ராம் அப்படின்னா என்னென்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சாஃப்ட்வேரும் என்னென்னா செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். சரியா? ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன, செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா என்ன, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜில் எழுதுறது தான் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? ஸோ 2 விதமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர், மேனேஜஸ் ஆல் ஓவர் ஆப்ரேஷன் ஆஃப் த சிஸ்டம். அடுத்தது வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அண்ட் லினக்ஸ். சரியா? ஸோ ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர், நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வேலை செய்யணும் அப்படின்னாலே உங்களுக்கு சாஃப்ட்வேர் தேவை. சரியா? அந்த மாதிரி கம்ப்யூட்டரை வேலை செய்ய வைக்கிற சாஃப்ட்வேரை ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால் அது வேலை செய்யுது, அதுக்குள்ளே இன்னும் சில சாஃப்ட்வேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருக்கு இல்லையா, எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, இது என்னது, இது வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ கம்ப்யூட்டர் வேலை செய்யுது. ஓகே, கம்ப்யூட்டர் வேலை செய்யுது, வேலை செய்கிற கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சில டாஸ்க் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங் பண்ணுறது, டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது, கேமிங் பண்ணுறது, இது எல்லாமே என்னது, ஆப்ரேட் ஆகிற ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்கிற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரியா? ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எப்படி செஞ்சுருக்காங்க, கம்ப்யூட்டர் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே சாஃப்ட்வேர் இருக்கும், ஹார்ட்வேர் இருக்கும். சரியா? இந்த சாஃப்ட்வேரில் தான் நம்ம பார்த்தோம், ஒன்று ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் இருந்துச்சு, இன்னொரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருந்துச்சு. இப்போது ஹார்ட்வேரை பற்றி பார்ப்போம். சரியா? ஸோ ஹார்ட்வேர் அப்படின்னா என்னென்னா ரெஃபர்ஸ் டு ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். நீங்கள் உங்களால் தொடக்கூடிய காம்பனன்ட்ஸ் இருக்கும் இல்லையா கம்ப்யூட்டரில், லைக் ஸ்க்ரீனு, கீபோர்டு, மவுஸு உங்களால் தொட முடியும். ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை, ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர்லாம் உங்களால் தொட முடியாது, அது வந்து ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? உங்களால் தொட முடிகிற ஒரு சில காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர் கால்ட் அஸ் ஹார்ட்வேர். Okay, that we can touch and see. It includes input devices like keyboard, mouse, output devices, monitor, printer, storage devices and CPU. இதெல்லாம் உங்களால் பார்க்க கூட முடியும், தொடக்கூட முடியும். இது எல்லாமே என்னது, ஹார்ட்வேர். அடுத்தது வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், CPU. CPU அப்படின்னா என்னன்னா is a brain of computer. It performs 3 major functions. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கம்ப்யூட்டரோட ஒரு பார்ட் தான் வந்து இந்த CPU. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட், இதுதான் வந்து இந்த 3 ப்ராசஸ் தான் வந்து இந்த CPU வந்து பண்ணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இன்புட் அப்படின்னா என்னது, டேட்டாவை ரிசீவ் பண்ணிக்கும். ஓகே, ரிசீவ் பண்ண டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும், ப்ராசஸ் பண்ண டேட்டாவை யூசருக்கு, கிளைண்ட்டுக்கு காட்டும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணணும், 2 + 3 பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், கம்ப்யூட்டருக்கு 2 என்ற ஒரு டேட்டா கொடுப்பேன், 3 என்ற ஒரு டேட்டா கொடுப்பேன், ப்ளஸ் என்ற ஒரு சைன் கொடுப்பேன். ஸோ நான் இது 2 + 3 வந்து நான் டேட்டாவாக கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கொடுக்கும் போது இந்த 2, 3 ப்ளஸ் எல்லாமே இன்புட்டாக போகும். சரியா? அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், அந்த 2 + 3 பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ 2 + 3 பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஆன்சர் என்ன வரும், 5 அப்படின்னு வரும். ஸோ இந்த 5 என்ற ஒரு ஆன்சரை வந்து வெளியே தூக்கி காட்டும், தட் இஸ் அவுட்புட்டாக காட்டும். ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர் ஆக்சுவலி பண்ணுது, இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுது, ப்ராசஸ் பண்ணுது, அவுட்புட்டாக வெளியே கொடுக்குது. புரியுதா? ஸோ இது எல்லாமே தான் என்ன சொல்லுவோம், இது எல்லாமே எங்கே நடக்கும், சிபியூவில் நடக்கும். சரியா? ஸோ இந்த சிபியூவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும், சிபியூக்குள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ALU இருக்குது. ALUவை அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் சொல்லுவோம், CU கண்ட்ரோல் யூனிட் சொல்லுவோம், இன்னொன்று வந்து மெமரி யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே ஓகே ஸோ இந்த 3 பார்ட் இருக்கும். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 2 + 3 இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த 2வை வந்து 3யோட ஆட் பண்ணுறது.
2 வந்து கன்வெர்ட் ஆகும். தட் இஸ் இந்த நம்பர் 2 வந்து கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் ஆகும். நம்பர் 3 வந்து கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 2 and 3 வந்துட்டு எப்படி சேர்ந்து 2 + 3 வந்து 5 மாத்திர அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டில் ஆகும். அதுக்கப்புறம் எங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணணும், எங்கே இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தான் இந்த கண்ட்ரோல் யூனிட். சரியா? ஸோ ஓகே, நீ வந்து இந்த பார்ட்லேருந்து கீபோர்ட்லேருந்து இன்புட்டை எடு, இந்த மாதிரி வந்து இங்கே போ, இந்த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டுக்கு போ, அங்கே வந்து இந்த ப்ராசஸ் பண்ணு, அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து ஸ்க்ரீனில் போடு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து நான் ரஃபாக உங்களுக்கு சொல்கிறேன் கண்ட்ரோல் யூனிட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த அந்த டேட்டா வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகணும். ஸோ அது ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு மெமரி யூனிட் தேவைப்படும். ஸோ அந்த நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் ஆகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் வந்து மெமரி யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 2, அந்த நம்பர் 3, அந்த ப்ளஸ், அது எல்லாமே வந்து கொஞ்ச நேரத்துக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகும். 2 + 3 பண்ணி அந்த ஆன்சர் 5 இருக்கு இல்லையா, அதுவும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ மெமரியில் ஸ்டோர் ஆகி மெமரியிலேருந்து ஸ்க்ரீனுக்கு வரும் 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து அப்படியே மெமரி யூனிட்டில் இருக்கும். ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்க்ரீன் மேலே ப்ரொஜெக்ட் ஆனோடனே, ஸ்க்ரீனில் ஆன்சர் வந்தோடனே மெமரியிலேருந்து இரேஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸ். புரியுதா? ஸோ ஆப்ரேஷன் எங்கே நடக்குது? அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டில் நடக்குது. கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுது? கைட் பண்ணுது, எங்கே போகணும், இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து வரணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் யூனிட் வந்து கைட் பண்ணும். மெமரி யூனிட்டில் வந்து எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆகும். புரியுதா? ஓகே. அதுக்கப்புறம் மாடர்ன் யூசஸ் அண்ட் மினியேச்சுரலைசேஷன். ஓகே, மாடர்ன் யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட வந்து முதல்ல ஃபஸ்ட் ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா ரூம் சைஸில் கம்ப்யூட்டர் இருந்துச்சு. பட் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் சைஸில் வந்துருச்சு. அதுவும் வந்து அந்த டைமில் கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ டுடே லேப்டாப், டேப்லெட், ஸ்மார்ட் ஃபோன் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் காம்பேக்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? எஜுகேஷனில், பிஸ்னஸில், கம்யூனிகேஷனில், கேமிங்கில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளையன்சஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம். சரியா? ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். சார்லஸ் பேபேஜ், ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர் யார்? அடா லவ்லேஸ், ஆகஸ்டா அடா லவ்லேஸ். இனியாக் வந்து ENIAC, ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டர், 1946 வந்து ஃபஸ்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர். 5 ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜெனரேஷனில் வேக்யூம் டியூப்ஸ் வச்சு இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து டிரான்சிஸ்டர்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் IC வந்துச்சு. அதுக்கப்புறம் மைக்ரோ ப்ராசஸர். இப்போ கரண்ட்டாக நம்ம AI யூஸ் பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே. சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னது? செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ப்ரோக்ராம்ஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ் சேர்ந்தால் ஒரு சாஃப்ட்வேர். ஒரு ப்ரோக்ராமில் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஹார்ட்வேர்னால் என்னது? ஃபிசிக்கலாக உங்களால் தொட முடிகிற பார்ட்ஸை வந்து ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். CPU தான் பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். CPUக்குள்ள அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், மெமரி யூனிட் இருக்கும். மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு இப்போ ஸ்மார்ட் டிவைஸ் வித் AI வந்து மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் அண்ட் இன்ட்ரடக்ஷன் என்ற இந்த சாப்டர் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. சரியா? ஸோ தயவு செஞ்சு இந்த நோட்ஸை 3 times அட்லீஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். கொடுத்துருக்குற டெஸ்ட்டை வந்து ரெகுலராக அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டு ஆக்சஸ் வேணும் அப்படின்றவங்க வந்து ஃப்ரீயாக பார்க்குறவங்களுக்கு டெஸ்ட்டு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு சொல்லி தோணும். ஸோ ஃப்ரீயாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து கிளாஸஸ், அதுவும் கிளாஸ் 10 வரைக்கும் தான் உங்களுக்கு சமச்சீர் ஃப்ரீயாக யூடியூப்பில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணி கிளாஸஸை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் பே பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லா டாபிக்ஸ்க்கு, தட் இஸ் எவ்ரி ஸ்டாண்டர்ட், எவ்ரி சப்ஜெக்ட்க்கு கீழே உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட், யூனிட் வைஸ் டெஸ்ட், மாக் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 110+ டெஸ்ட் இருக்குது. ஃபுல் எக்ஸாம் பேட்டர்ன் கவரேஜ் பண்ணுற மாதிரி, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ், ஆப்டிடியூட், GS எல்லாமே சேர்கிற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயின்ஸோட கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வந்து நம்பர் கொடுத்துருந்தேன், ஸோ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஹீட். ஸோ ஹீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இது வந்து ஜென்ரலாக வந்து நம்ம எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகே, நம்ம எல்லாரும் வந்து ஹீட் ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம படிப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
Alright, heat. Definition of heat பார்த்தீங்கன்னா, heat is a form of energy that increases the temperature of a substance by making its molecules move faster. சரியா? So heat அப்படின்னா என்னன்னா, பேசிக்காக heat வந்துட்டு form of energy. சரியா? இது எப்படி heat அதிகமாக ஆக அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் ஏறும். சரியா? டெம்பரேச்சர் தான் ஹீட்டு கிடையாது. டெம்பரேச்சர் ஹீட் இருக்கா இல்லையான்னு காட்டுற ஒரு ஸ்கேல். ஓகேவா? ஸோ எப்படி வந்து இந்த ஹீட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளில் ஹீட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, அதுக்குள்ளே இருக்கிற இந்த சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ் வந்து சீக்கிரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சுன்னா, அவங்களோட ஃபாஸ்ட் மோஷன்னால் என்ன ஆகும், ஒரு எனர்ஜி வெளியே வரும். அந்த எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது நேச்சர் ஆஃப் ஹீட். ஹீட் இஸ் நாட் அ மேட்டர். ஹீட் என்னது, ஒரு மேட்ரு கிடையாது, உங்களால் அது பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு வெயிட் கிடையாது, வால்யூம் இல்லை, ஷேப் கிடையாது. இட் ஹாஸ் நோ மாஸ், நோ வால்யூம், நோ ஷேப். லைக் லைட் அண்ட் சவுண்ட், இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஒலி உங்களால் எப்படி பார்க்க முடியுமோ, காதால் எப்படி உங்களால் கேட்க முடியுமோ, அந்த மாதிரி லைட் அண்ட் சவுண்ட் மாதிரி தான் ஹீட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது வாட் இஸ் கைனட்டிக் எனர்ஜி, வாட் இஸ் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா, ஹீட் இஸ் த டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ஆல் த மூவிங் பார்ட்டிகல்ஸ் இன் அ சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஹீட் இப்போ வந்துட்டு எப்போவுமே ஒரு பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆச்சு ஸ்பீடாக அப்படின்னா என்ன ஆகும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? ஸோ மூவிங் எனர்ஜியை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, எப்போவுமே கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூவிங் எனர்ஜி என்னன்னு சொல்லுவோம், கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே ஒரு மாலிக்யூல்ஸ், சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ் மூவ் ஆச்சுன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரி இந்த டோட்டலாக ஒரு சிஸ்டம்குள்ளே எவ்வளோ கைனட்டிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுதான் அந்த சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட். புரியுதா? ஓகே, அடுத்தது SI யூனிட் ஆஃப் ஹீட். ஸோ எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் இருக்குது. ஸோ ஹீட்டை மெஷர் பண்ணுற யூனிட் என்னது, ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அனதர் காமன்லி யூஸ்ட் கேலரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கேலரியோட லெவல் என்னன்னா 4.18 ஜூல். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்ட். சரியா? ஓகே, அடுத்தது வந்து மெயின் சோர்ஸஸ் ஆஃப் ஹீட். ஹீட் வந்து எப்படிலாம் வந்து ஹீட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது எப்படிலாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஹீட் வந்துட்டு சூரியன், சன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எரிச்சிங்கன்னா, ஏதாவது கம்பஷன் பண்ணிங்கன்னா, ஏதாவது எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஹீட் எனர்ஜி வெளியே வரும். ஓகேவா? ஃப்ரிக்ஷன்னாலேயும் ஹீட் வரும். சில டைம் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒரு பைக் ஸ்கிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வீல்ஸ் கிட்ட என்ன பார்ப்பீங்க, ஸ்பார்க் பார்ப்பீங்க, ஹீட் பார்ப்பீங்க இல்லையா, எரியும் இல்லையா? ஸோ அது எதனால் அந்த ஸ்கிட் பண்ணும் போது அது உங்களுக்கு நெருப்பு பார்க்க முடியுதுன்னா, ஃப்ரிக்ஷன் இந்த மாதிரி வந்து ஸ்பீடாக இதாகிறது தான் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியும் உங்களுக்கு என்ன க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் க்ரியேட் பண்ணோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து அயன் பாக்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம், அயன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எலக்ட்ரிசிட்டி மூலமாக என்ன நடக்குது, அங்கே உள்ளே இருக்கிற அந்த மெட்டல் வந்து ஹீட் ஆகுது. ஹீட் ஆனோடனே எலக்ட்ரிசிட்டியும் உங்களுக்கு என்ன கொடுக்குது, ஹீட் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து சன் as a heat source பார்ப்போம். Sun is a natural and primary source of heat energy on earth. நான் சொல்லிட்டேன். It warms the air, land and ocean. So sun, சூரியன் மூலமாக தான் காற்று சூடாக இருக்குது, நிலம் தண்ணி, தட் இஸ் கடலில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து ஹீட்டு யார்கிட்ட இருந்து வாங்கிக்குது, சூரியன் கிட்ட இருந்து தான் வாங்கிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கம்பஷன் அப்படின்னா என்னன்னா, எரிக்கிறது தான் கம்பஷன் அப்படின்னு சொல்லுவோம். when fuels such as wood, charcoal, petroleum, kerosene are burned, chemical energy changes into heat energy. ஸோ இங்கே என்ன ஆகுது, உங்ககிட்ட இருக்கிற இந்த மரம், கரிக்கல் இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு ஃபியூல்லாம் சேர்ந்து நீங்கள் அது ஹீட் பண்ண விட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல் எனர்ஜி என்னவா மாறுது, ஹீட்டாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ஃப்ரிக்ஷன் ஆஸ் அ சோர்ஸ். ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ரப் பண்ணுறது, அதுவும் வந்து உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நீங்கள் 2 கையால் வந்து நீங்கள் ரப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் 2 கையும் கொஞ்சம் சூடாகிடும். ஓகேவா?
ஸோ ரப்பிங் டூ சர்ஃபேசஸ் டுகெதர் லைக் பாம்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ் ஜென்ரேட்ஸ் ஹீட் டியூ டு ஃப்ரிக்ஷன். அதுதான் வந்து ஃப்ரிக்ஷனால் வர ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது எலக்ட்ரிசிட்டி ஆஸ் அ சோர்ஸ். நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு, அயன் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது, வீட்டில் வந்து கெட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா தண்ணி சூடு பண்ணுறதுக்கு, அது க்ரீசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து அதுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி நீங்கள் வந்து ஒரு மெட்டல் மேலே பாஸ் பண்ணிங்கன்னா அந்த மெட்டல் என்ன பண்ணுது, ஹீட் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அதுதான் எலக்ட்ரிசிட்டி ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது ரொம்ப மாடர்னான ஒரு சில ஹீட் சோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸில் சோலார் பேனல்ஸ், சோலார் தட் இஸ் சன்னோட ஹீட் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுது. ஓகே, அப்போ சோலார் பேனல்ஸும் வந்து என்னவா யூஸ் பண்ணுறோம், சோர்ஸ் ஆஃப் ஹீட்டாக யூஸ் பண்ணுறோம். மைக்ரோவேவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், இண்டக்ஷன் குக்வேர்ஸ்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இண்டக்ஷன் குக்கிங், அது எல்லாமே வந்து மாடர்ன் சோர்ஸ் ஆஃப் ஹீட், மாடர்ன் ஹீட் சோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ வந்து எப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை ஹாட்டுன்னு சொல்வீங்க, எப்போ அந்த ஆப்ஜெக்டை வந்து கோல்டு அப்படின்னு சொல்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஹாவ் ஹையர் எனர்ஜி ஆர் கால்ட் ஆஸ் ஹாட். நிறைய எனர்ஜி வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து வருது அப்படின்னா அந்த எனர்ஜியை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க, ஹாட். அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை ஹாட் அப்படின்னு சொல்லுவீங்க. அண்ட் தோஸ் வித் லோவர் எனர்ஜி ஆர் கால்ட் அஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவீங்க. சரியா? ஸோ எனர்ஜி கம்மியாக ரிலீஸ் ஆச்சு, ஹீட் எனர்ஜி கம்மியாக ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலரான ஆப்ஜெக்ட் வந்து கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஹீட் எனர்ஜி அதிகமாக ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நம்ம ஹாட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அது வந்து ஹீட் எனர்ஜி அதிகமாக ரிலீஸ் ஆகுதா கம்மியாக ரிலீஸ் ஆகுதான்னு நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா, ஹியூமன் டச் பண்ணி சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு தெரியுது. ஆனால் டச்சிங் வந்து இஸ் நாட் அ ரிலையபிள் மெத்தட் டு கம்பேர் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். ஓகேவா? சரி, ஏன்னா டச் பண்ணி மட்டும் உங்களால் வந்து எல்லாமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஜென்ரலாக வந்து நம்ம தொட்டால் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ டு கம்பேர் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் பிகாஸ் our ஸ்கின் சென்சிட்டிவிட்டி வேரிஸ். ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது, இல்லையே சூடாக இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் சூடே பெருசாக தெரியும். ஸோ நம்மளோட ஸ்கின் வந்து சென்சிட்டிவிட்டி இருக்கிறதுனால நம்ம கையால் மட்டும் நம்மளால் ஹீட்டை மெஷர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு சில டிவைஸ் வச்சு நம்ம வந்து ஹீட்டை மெஷர் பண்ணுவோம். அந்த டிவைசஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, thermometer. Okay, thermometer is a specific instrument used to measure temperature accurately. சரியா? ஸோ டெம்பரேச்சர் எப்போ இன்க்ரீஸ் ஆகும், ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது டெஃபினேஷன் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னாலே என்ன அப்படின்னா, இட் இஸ் அ டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். எவ்வளோ ஹீட்டாக எனர்ஜி வந்திருக்கு, எவ்வளோ ஹீட் எனர்ஜி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு டிகிரி தான். ஓகேவா? அதுதான் வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெம்பரேச்சர் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஹீட் டெம்பரேச்சர்னால் என்னென்னா ஹாட்னஸ் அதுன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? அது தப்பு. டெம்பரேச்சர்னா என்னென்னா டிகிரி ஆஃப் ஹாட்னஸ், எவ்வளோ ஹாட்டாக இருக்குது எவ்வளோ கோல்டாக இருக்குன்னு சொல்கிற ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேல் மாதிரி அது. சரியா? Temperature is measurement of degree of hotness and coldness of a substance. ஓகேவா? அதே SI யூனிட் ஆஃப் ஹீட் தான் வந்துட்டு ஜூல்ஸ். எவ்வளோ ஹீட் எனர்ஜி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம டைரெக்டாக கேல்குலேட் பண்ணும்போது எவ்வளோ சொல்லுவோம், 5 ஜூல் 3 ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். பட் டெம்பரேச்சர் வைஸ் வந்து நம்ம சொல்லும் போது கெல்வின் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், செல்சியஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபெரன்ஹீட் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் என்னது, செல்சியஸ், கெல்வின், ஃபேரன்ஹீட். ஓகேவா? SI யூனிட் ஆஃப் ஹீட் வந்துட்டு ஜூல். ஓகே, அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஹீட் இஸ் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி while temperature is average kinetic energy of particles. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டலாக அந்த சிஸ்டம்குள்ளே ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ளே டோட்டலாக எவ்வளோ கைனட்டிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. கைனட்டிக் எனர்ஜினா என்னன்னு சொன்னேன்னா, ஒரு சில மாலிக்யூல்ஸ் ஸ்பீடாக மூவ் ஆகும் போது க்ரியேட் ஆகிற எனர்ஜியை வந்து கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிஸ்டமில் ஒரு ஸ்டார்டிங் டைம்லேருந்து எண்டிங் டைம் வரைக்கும் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கோ அதுதான் ஹீட்டு. ஓகே, பட் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக, ஓகேவா,
ஆவரேஜாக ஒரு 5 ஹவர்ஸில் எவ்வளோ ஆவரேஜாக டெம்பரேச்சர் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் என்னது டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஹவரில் பார்த்தீங்கன்னா 20 டிகிரி இருக்குது, செகண்ட் ஹவரில் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி இருக்குது, தேர்ட் ஹவரில் பார்த்தீங்கன்னா 25 டிகிரி இருக்குது, ஃபோர்த் ஹவரில் பார்த்தீங்கன்னா 20 டிகிரி இருக்குது. அப்போது ஆவரேஜாக 4 மணி நேரம் எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்திருக்கு நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 20 + 30 50, 50 + 25 75, 75 + 20 95. ஸோ 95 டிவைடட் பை 4 பண்ணுவீங்களா? கரெக்டா? ஸோ 1 டைம்ஸ் திஸ் இஸ் 2 அண்ட் திஸ் இஸ் 4 3s are 12. கரெக்டா? ஓகே. ஸோ அப்போ ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ? 23 டிகிரி. ஓகேவா? புரியுதா? ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி. அப்போது ஆவரேஜான எவ்வளோ இருக்குது? 4 மணி நேரமாக டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது? 23 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹீட் அண்ட் molecules. Okay, when temperature rises molecule move faster, gain more energy. இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணும்? சீக்கிரமாக வந்துட்டு என்ன பண்ணும்? மூவ் ஆகும். சீக்கிரமாக மூவ் ஆகும் போது எனர்ஜி என்ன ஆகும்? ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப். ஒன்று எனர்ஜி ஹையாக இருந்து மாலிக்யூல்ஸ் சீக்கிரமாக மூவ் ஆகி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம், இல்லைனா ஹீட் அதிகமாகி மாலிக்யூல்ஸ் சீக்கிரமாக மூவ் ஆகும். சரியா? சீக்கிரமாக மூவ் ஆகிற தன்மை என்னது? எனர்ஜி. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எனர்ஜியே இல்லைன்னா உங்களால் ஓட முடியுமா? முடியாது. ஸோ அப்போ சீக்கிரமாக நீங்கள் உங்களால் ஓட முடியும்னா உங்ககிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? மோர் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து டைரெக்டாக ரெண்டுமே ப்ரொபோர்ஷனல். சீக்கிரமாக மூவ் ஆச்சு அப்படின்னா மாலிக்யூல்ஸ் நிறைய ஹீட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். நீங்கள் வெளியிலேருந்து நிறைய ஹீட் கொடுக்குறீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற மாலிக்யூல்ஸ் என்ன ஆகும்? சீக்கிரமாக இன்னும் மூவ் ஆகும். புரியுதா? ஓகே. அடுத்தது யூனிட் கேலரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 calorie ஆஃப் ஹீட் raises the temperature of 1 gram of water by 1 degree Celsius. சரியா? ஸோ நம்ம ஹீட்டை வந்து ஜூல்ஸாக கூட மெஷர் பண்ணுவோம், கேலரியாக கூட மெஷர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 1 calorie ஹீட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 1 gram ஆஃப் வாட்டரில், அப்போ வாட்டரோட டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 1 degree Celsius இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ரிலேஷன்ஷிப் புரியுதுன்னு நம்புகிறேன். திருப்பி ரீட் பண்ணுங்கள், ஈஸியாக புரியும். அடுத்தது ஃப்ளோ ஆஃப் ஹீட். ஹீட் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்ப்போம். ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ் டு கோல்டு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஏன் ஹீட் வந்து ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து கோல்டு ஆப்ஜெக்ட்ஸ் போகுது? ஏன் கோல்டு ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கிற கோல்டுனஸ் வந்து ஹாட் ஆப்ஜெக்ட்க்கு வரலை அப்படின்னா, ஹீட் அதிகமாக இருந்தால் நான் என்னன்னு சொன்னேன்? மாலிக்யூல் சீக்கிரமாக மூவ் ஆகும். சீக்கிரமாக மூவ் ஆகிற மாலிக்யூல்ஸ் தானே வெளியே இடத்துக்கு போகும். ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம்னா நம்மளால் வேற ஒரு இடத்துக்கு போக முடியாது. மூவ் ஆனால் தான் நம்மளால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அதே மாதிரி ஹாட்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள மாலிக்யூல்ஸ் என்ன ஆகும்? மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால அது மூவ் ஆகி வேறு இடத்துக்கு போகும். புரியுதா? ஸோ ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ் டு கோல்டு ஆப்ஜெக்ட்ஸ் until both reach the same temperature. எப்போ இந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்டும் சேம் டெம்பரேச்சராக இருக்கும் போது. ஃபார் எக்ஸாம்பிள், கிட்ட ஒரு பொருள் இருக்குது ஏ, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஏ, இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது பி. இது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா இதில் இருக்கிற ஹாட்டான மாலிக்யூல்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? இந்த பிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இங்கேயும் வந்து என்ன ஆகும்? டெம்பரேச்சர் ஓரளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இங்கே இருக்கிற டெம்பரேச்சரும் ஏதோ 5 டிகிரியில் இருக்குன்னா இந்த ஆப்ஜெக்டும் ஏதோ ஒரு 5 டிகிரியில் வந்து இருக்கிறப்போ மட்டும்தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்டும் ஒரே டிகிரி செல்சியஸில் இருக்கிறப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் வந்து ஸ்டாப் ஆகிடும். புரியுதா? அடுத்தது வந்து வாட் இஸ் டெம்பரேச்சர் அனாலஜி. ஸோ டெம்பரேச்சருக்கு the example மாதிரி வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வாட்டர் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹை டு லோவர் லெவல், ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டு லோவர் டெம்பரேச்சர். தண்ணி எப்போவுமே எப்படி இருக்கும்? மேலே இருந்து தான் கீழே கொட்டும் இல்லையா? ஸோ கீழே இருந்து மேலே போகுமா? தண்ணி போகாது இல்லையா? ஸோ டெம்பரேச்சரும் அப்படி தான், மேலே இருந்து தான் கீழே வரும். ஸோ டெம்பரேச்சர் எந்த மாதிரி இருக்குது? தண்ணி மாதிரி இருக்குது. மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இங்கிலீஷில் அனாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெம்பரேச்சர் அனாலஜி எது? தண்ணி எப்படியோ டெம்பரேச்சரும் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது தெர்மல் கான்டாக்ட்.
Thermal contact அப்படின்னா என்னன்னா when two objects can exchange heat they are said to be in thermal contact. ஓகே, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட் A இருக்கு, ஆப்ஜெக்ட் B இருக்கு. ஓகே, A கிட்ட இருக்கிற ஹீட்டை வந்து Bக்கு போகுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க, தெர்மல் கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஏன்னா ஏல இருக்கிற ஹீட் வந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுதான் வந்து தெர்மல் கான்டாக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெர்மல் ஈக்குவலிபிரியம். தெர்மல் ஈக்குவலிபிரியம் அப்படின்னா என்னன்னா டெம்பரேச்சர் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலிபிரியமில் இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் டூ ஆப்ஜெக்ட்ஸ் இன் தெர்மல் கான்டாக்ட். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் நான் என்னன்னு சொன்னேன், தெர்மல் கான்டாக்டில் இருக்காங்க. ஓகே, ரீச் தெர்மல் ஈக்குவலிபிரியம் when they both attain the same temperature. ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து இந்த A வந்து ஹீட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பிக்கு. எப்போ அது கொடுக்க ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஏயோட டெம்பரேச்சர் அண்ட் பியோட டெம்பரேச்சர் ரெண்டுமே சேமாக ஆனோடனே அது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி சேமாக ஆயிட்டாங்க, ஏயோட டெம்பரேச்சரும் பியோட டெம்பரேச்சரும் சேமாக இருக்குது அப்படின்னா இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னு அர்த்தம், தெர்மல் ஈக்குவலிபிரியமில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா milk from refrigerator. Example, okay, when cold milk is placed on table it gradually warms up until the temperature equals to the room temperature. இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து ரொம்ப சில்லான பால் எடுத்து நீங்கள் வெளியே டைனிங் டேபிளில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகிடும், நார்மல் டெம்பரேச்சருக்கு அந்த பால் வந்துடும். ரூமில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சருக்கு அந்த பால் வந்துடும். ஏன்னா ரூம் வந்து அதோட ஹீட்னஸ் வந்து ஹாட்னஸை வந்து அந்த பாலுக்கு கொடுக்குறப்போ பாலில் இருக்கிற அந்த கூல்னஸ் வந்து போயிடுது. புரியுதா? இன்னும் ஒரு சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நம்ம வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்டை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் 1 பார்த்தீங்கன்னா when holding hot cup of coffee heat transfers from coffee to your hand. ஸோ நீங்கள் ஹாட் கப் ஆஃப் காஃபி பிடிக்கும் போது அந்த கப்பில் இருக்கிற அந்த ஹீட் உங்கள் கைக்கு படுது. ஸோ ஒரு சில பேர் வந்து அப்படியே இது கொடுத்துப்பாங்க இல்லையா, கொஞ்சம் அந்த ஹாட்னஸ் வந்து தலைவலி இருக்குன்னா அந்த கப்பை பிடிச்சி அந்த கப்பை நம்ம நல்லா கையால் இப்படி தொட்டோம்னா அந்த ஹீட்னஸ் வந்து என்ன ஆகும், அந்த ஹாட்னஸ் அந்த ஹாட்னஸ் நம்ம கை மேலே படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தலை மேலே வைப்பீங்க. ஓகேவா? ஸோ அது என்னது, ஒரு practical example of transfer of heat. So transfer of heat ஓட application தான் அது. ஓகேவா? அடுத்தது வந்து practical example 2, on a hot summer day air transfers heat to your body. நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியில் போய் நடந்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் பாடி ஃபுல்லாகவே சூடாயிருது. ஸோ அது என்னது, வெளியில் இருக்கிற ஹீட் வந்து உங்கள் பாடிக்குள்ளே போகுது. அடுத்தது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள், on a cold winter day your body transfers heat to cold air outside. ஸோ ரொம்ப ரொம்ப கூலாக இருக்கிற எப்போயாவது வின்டரில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா, வெளியே போனீங்கன்னா நீங்கள் உங்கள் பாடியிலேருந்து இருக்கிற ஹீட் வந்து வெளியில் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா when substances are heated they expand in size. This phenomena is called as thermal expansion. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஒரு சப்ஸ்டன்ஸை நீங்கள் ஹீட் பண்ணும் போது இந்த மாலிக்யூல்ஸ் எப்படி ஓடும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். ஓகேவா? ஓடி 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 ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் போயிடும். சரியா? ஸோ அப்போது ஹீட் அதிகமானோடனே இப்படி கிட்ட இருக்கிற மாலிக்யூல்ஸ் வந்து எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக போயிடுவாங்க. ஸோ கொஞ்சம் தூரமாக போயிடுவாங்க கிட்ட இருக்கிற மாலிக்யூல்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஹீட்னால் இந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஹீட்னால் என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபினாமினாவை என்னன்னு சொல்லுவோம், தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ரெண்டு விதமான எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, லீனியர் எக்ஸ்பேன்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு ரெண்டு விதமான எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. இன் சாலிட்ஸ் எக்ஸ்பேன்ஷன் இன் லென்த் இஸ் கால்ட் அஸ் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ராட் இருக்குது, இந்த ராட் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லென்த் வைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பேன்ஷன் இன் வால்யூம் இஸ் கால்ட் அஸ் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். முதல்ல என்கிட்ட வந்து இந்த சைஸில் கியூப் இருந்துச்சு, ஒரு பொருள் வந்து கியூப் மாதிரி இருந்திருக்கு. அதை நீங்கள் நல்லா ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய
க்யூபாக மாறிடுச்சு. ஸோ இதில் இருக்கிற வால்யூம் என்ன ஆயிருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது என்னது, கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராடு வந்து இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா லாங் ஆயிடுச்சுன்னா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 types ஆஃப் எக்ஸ்பேன்ஷன். சரியா, ரீசன்ஸ் எதனால் ஹீட், ரீசன்ஸ் ஃபார் ஹீட்டிங் அயன் ரிம். ஓகே, இப்போது ஒரு சில எக்ஸாம்பிள், இது தெர்மல் எக்ஸ்பேன்ஷனோட எக்ஸாம்பிள் தான். The iron rim of bullock cart wheel is heated to expand it, so it can easily fit onto the wooden wheel. ஸோ இந்த மாதிரி உடன் வீல் இருக்குது. இதில் இருக்கிற அந்த ரிம்மு வந்து இந்த உடன் வீல் மேலே உட்காரணும் அப்படின்னா அந்த ரிம்மை நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ரிம்மு பார்த்தீங்கன்னா இரும்பால் இருந்திருக்கும், அயனாக இருக்கும். ஓகேவா, அயன் எப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும், ஹீட் பண்ணால் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த ரிம்மை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ அது பெருசாக ஆகிடும். ஸோ பெருசாக ஆனவுடனே அந்த வுட்டுக்குள்ளே அந்த வீல் இருக்கு இல்லையா, புல்லக்காட் மாட்டு வண்டியோட வீலு மேலே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகிடும், அது அப்படியே கூலாக ஆக அந்த இரும்பால் இருக்கிற அந்த ரிம், அயன் ரிம் வந்து அப்படி கான்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ அப்போ ஈஸியாக வந்து அந்த வீல் மேலே அது உட்கார்ந்துக்கும். ஸோ தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ரிம்மை அந்த மாட்டு வண்டியோட வீல் மேலே உட்கார வைக்கிறோம். புரியுதா? அடுத்தது வந்து ரிவெட்டிங். Riveting. In construction, hot metal rivets are used to join steel plates. So இதுவும் வந்து hot metal rivets வந்து heat பண்ணி steel plates வந்து join பண்ண வைக்கிறோம். So as they cool, they contract and hold the plates tightly. So plate வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். கோல்ட் ஆக ஆக அது கான்ட்ராக்ட் ஆகும். ஹீட் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை ஃபிட் பண்ணி வச்சிட்டோன்னா கூல் ஆக ஆக அது கான்ட்ராக்ட் ஆகி ஈஸியாக அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள், கேப்ஸ் இன் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ரயில்வே ட்ராக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த அயன் ட்ராக்ஸ்க்கு நடுவில் வந்து இந்த மாதிரி கேப் இருக்கும். எதுக்காக இருக்கும் அப்படின்னா இந்த ரயில்வே ட்ராக்ஸ் எல்லாமே வந்து சூரிய வெளிச்சம் வந்து டைரெக்டாக படும், ஹீட் டைரெக்டாக படும். ஸோ அப்போ இது என்ன ஆகும், இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த ரயில்வே ட்ராக்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வந்து அது வந்து அப்படியே ஓவர்லேப் ஆகாமல் கரெக்டாக இருக்கிறதுக்காக நடுவில் வந்து இடத்த விட்டுருப்பாங்க. ஒட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வந்து இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஓவர்லேப் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த நடுவில் வந்து ஸ்பேஸ் கொடுப்பாங்க, கேப் கொடுப்பாங்க. ஏன்னா கேப்ஸ் ஆர் லெஃப்ட் பிட்வீன் த ரயில்வே ட்ராக்ஸ் டு அலவ் எக்ஸ்பேன்ஷன். சம்மர் டைமில் எக்ஸ்பேண்ட் ஆகும், வின்டர் டைமில் கான்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் நடக்கணும் என்றதுனால இந்த நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸை வந்து விடுவாங்க. ஓகேவா? கிராக்கிங் ஆஃப் கிளாஸ் டம்ளர்ஸ். ஸோ கிளாஸ் டம்ளர்ஸ் வந்து ஈஸியாக உடைஞ்சிரும். எதனால அப்படின்னா when hot liquid is flowed into thick gas, the inner layer expands. ஸோ ஹாட் லிக்விட் வந்து கிளாஸ்க்குள்ளே நீங்கள் போடும்போது ஸோ கிளாஸில் இருக்கிற இந்த உள்ளே இருக்கிற இந்த ஏரியா வந்து உள்ளே இருக்கிற அந்த லேயரில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் வந்து சீக்கிரமாக டக்கு மூவ் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகுறப்போ அந்த கிளாஸ் என்ன பட்டுன்னு உடைஞ்சிரும். ஸோ த இன்னர் லேயர் எக்ஸ்பேண்ட்ஸ் ஃபாஸ்டர் தென் த அவுட்டர் லேயர். ஏன் அப்படின்னா சூடு உள்பக்கமாக சூடு இருக்குது, வெளியே வந்து சூடு அவ்வளவா இல்லை. ஸோ அதனால் வெளியில் இருக்கிற ஏரியாவும் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா இது எக்ஸ்பேண்ட் ஆனால் உடையாது. பட் உள்பக்கம் இருக்கிற மாலிக்யூல்ஸ் வந்து சீக்கிரமாக எக்ஸ்பேண்ட் ஆகும் வெளிப்பக்கம் இருக்கிற மாலிக்யூல்ஸை விட. ஸோ அப்போது ஈஸியாக அது வந்து உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது எலக்ட்ரிக் வயர்ஸ் எக்ஸ்பேன்ஷன்ஸ். எலக்ட்ரிக் வயர்ஸ் எக்ஸ்பேண்ட் இன் சம்மர், சேம் கான்செப்ட் தான். வின்டர் அப்போ வந்து கான்ட்ராக்ட் ஆகும், ஹென்ஸ் தே ஆர் ஹங் லூஸ்லி டு அலவ் சேஃப் எக்ஸ்பேன்ஷன். ஸோ எலக்ட்ரிக் வயர்ஸை ஏன் டைட்டாக வச்சு கட்ட மாட்டாங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் ஆவாங்க, கான்ட்ராக்ட் ஆவாங்க, அதனால தான். சரியா? ரீசெண்டான டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெர்மல் மெட்டீரியல்ஸில் மாடர்ன் ரிசர்ச் யூஸ் ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ் அட் எக்ஸ்பேண்ட் ஆர் கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்லி வித் டெம்பரேச்சர். இதெல்லாம் மாடர்ன் ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கிராஃப்ட்லேயும் ரோபாட்டிக்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? சம்மரி பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரோட சம்மரி, ஹீட் என்னது, ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி. டெம்பரேச்சர் என்னது, அந்த எனர்ஜியோட மெஷர்மெண்ட் தான் டெம்பரேச்சர். ஸோ ஹீட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹாட்லேருந்து கோல்ட் பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். மோஸ்ட் மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் ஆன் ஹீட்டிங். இதை தான் நம்ம எல்லாமே பார்த்தோம். இப்போது சாப்டரில் அந்த ஒரு சில பாயிண்ட் இருக்கும் இல்லையா,
டிட் யூ நோ, மோர் டு நோ அப்படின்னு சொல்லி அது எல்லாமே இந்த சாப்டரில் இருந்த டிட் யூ நோலாம் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். இனிமேல் வர சாப்டர்ஸ்லையும் அந்த மாதிரி போட போகிறேன். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டிட் யூ நோவில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹையஸ்ட் ரெக்கார்டட் டெம்பரேச்சர். இது வரைக்கும் ஹையஸ்ட்டாக வேர்ல்டு டெம்பரேச்சர் ரெக்கார்டு எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1922 ஏர் டெம்பரேச்சர் லிபியா ஆஃப்ரிக்காவில் எவ்வளோ இருந்திருக்குன்னா 60 டிகிரி 59 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கு. இந்த ஷேடு நிலத்தில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 59 டிகிரி இருக்குது. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டன் ஆன் எர்த். ஓகே, இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட். 1922 லோவஸ்ட் ரெக்கார்டட் டெம்பரேச்சர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில் -98 டிகிரி செல்சியஸ். அண்டார்டிகா கான்டினென்ட்டில் -98 டிகிரி செல்சியஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மைனஸ் அப்படின்னு காட்டுறது எதுனா ஃப்ரீசிங் பாயிண்ட், ஐஸ் ஆகிறதுக்கும் மேலே கீழே இருந்தால் அது மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரிக்கும் கீழே இருந்துச்சுன்னா அதை நம்ம மைனஸ் சைனால் சொல்லுவோம். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னது 0 டிகிரி செல்சியஸ். ஸோ 0 டிகிரியில் வந்து தண்ணி ஐஸாக மாற ஆரம்பிக்கும். டெம்பரேச்சர் பிலோ திஸ் பாயிண்ட் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட். ஸோ இதுக்கு கீழே இருக்கிற டெம்பரேச்சர்லாம் ரொம்ப ரொம்ப கோல்டாக இருக்கும். Comparison of extreme cold. If 0 degree temperature can turn water into ice, imagine how freezing -89 degree Celsius எப்படி இருக்கும்? வாழவே முடியாது. ஓகே, நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அதை வந்து ஆவரேஜாக 24 ஹவர்ஸில் நம்ம பாடியோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும்? 27 டிகிரி செல்சியஸாக இருக்கணும். கம்ஃபர்டபுள் ஏர் டெம்பரேச்சர், தட் இஸ் நம்மளால் ஈஸியாக உட்காரக்கூடிய ஏர் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 20 வரைக்கும் இருந்துச்சுன்னா நல்லா ஜாலியாக உட்காரலாம் நம்மளால். ஓகேவா? 15க்கு கீழே இருந்தால் ரொம்ப குளிரும், 20க்கு மேலே ஒரு 25 26 வரைக்கும் கூட நம்ம ஈஸியாக இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப வேர்க்கும். சரியா? அதுக்கப்புறம் போரோசிலிகேட் கிளாஸ் இது வந்து ஒரு டைப் ஆஃப் கிளாஸ். போரோசிலிகேட் கிளாஸ் இது வந்து பைரிக்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கிளாஸ்வேர் யூஸ்ட் இன் கிச்சன்ஸ் அண்ட் லெபார்டரி இஸ் யூஸ்வலி மேட் ஆஃப் போரோசிலிகேட் கிளாஸ், ஆல்சோ நோன் அஸ் பைரிக்ஸ் கிளாஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லெபார்டரியில் யூஸ் பண்ணுற ஹீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா கிளாஸ் டெஸ்ட் டியூப்லாம், அது வந்து எந்த மெட்டீரியலால் செஞ்சுருக்காங்க அப்படின்னா போரோசிலிகேட் கிளாஸ் மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த போரோசிலிகேட் கிளாஸ் வந்து எக்ஸ்பேன்ஸ் வெரி லிட்டில் ஆன் ஹீட்டிங். ஸோ அது வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் சீக்கிரமாக பண்ணாது, அதனால தான் அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் டஸ் நாட் கிராக் ஈவன் ஆன் எக்ஸ்போஸ்ட் ஆன் ஹை டெம்பரேச்சர். ரொம்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலுமே அது வந்து ஈஸியாக வந்து உடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? யூஸ் ஆஃப் பைரெக்ஸ் இன் மாடர்ன் சயின்சஸ் பார்த்தீங்கன்னா today pyrex and similar heat resistant glasses are used in chemistry labs, oven, telescopes, even spacecraft componentsல வந்து இந்த போரோசிலிகேட் கிளாஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா அதோட அந்த கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, தெர்மல் எக்ஸ்பேன்ஷனை அவ்வளோவா ஹீட் கொடுத்தோன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகி உடையாது, அதனால தான் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீட் என்ற சாப்டரோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து எலக்ட்ரிசிட்டி பார்ப்போம். ஓகே, அடுத்தது மீனிங் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பார்ப்போம். ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்னென்னா சேம். எலக்ட்ரிசிட்டி என்னது? எலக்ட்ரிசிட்டி மூலமாக நீங்கள் என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? ஹீட். ஓகேவா? அதனால தான் எப்போவுமே கிளாஸில் பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி வரும், இல்லைனா அந்த மாதிரி தான் வந்து லெசன்ஸே டிசைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஹீட்டை பற்றி படிச்சிட்டோம். ஸோ அப்போ அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது எது மூலமாக? எலக்ட்ரிசிட்டி மூலமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். Electricity is a form of energy that powers lights, fans, machines, appliances in daily life. So electricity வந்து ஒன்றும் கிடையாது, எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இவங்க ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனால் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரியா? வித்தவுட் இட் மாடர்ன் சிவிலைசேஷன், இப்போது நம்ம வாழ்கிற வாழ்க்கை மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து நம்மளால் ஈஸியாக வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி வரத்துக்கு முன்னாடி லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னா, ஏர்லியர் பீப்புள் யூஸ்ட் ஆயில் லேம்ப்ஸ் ஃபார் லைட்டிங், வுட் ஆர் கோல் ஃபார் குக்கிங். ஓகேவா? ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து
அந்த லேம்ப்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, குக்கிங்க்கு வந்துட்டு wood எல்லாம் யூஸ் பண்ணாங்க. பட் இந்த இன்வென்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ரெவென்யூஷனலைஸ்ட் கம்ஃபர்ட் அண்ட் எஃபிஷியன்சி. ஸோ இப்போ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம என்ன பண்ணுறோம், டியூப்லைட் போட்டுக்கிறோம், எலக்ட்ரிக் கேஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நம்ம லைஃப்பை வந்து மாற்றிருச்சு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி இஸ் அ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். தட் இஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுனாங்க அப்படின்னா, ஒரு கண்டக்டருக்குள்ளே இந்த எலக்ட்ரான்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறாங்க அப்படின்னா தட் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஹீட், லைட் ஆர் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இவங்க வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறப்போ கொண்டு வர அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் வந்து லைட்டாக கன்வெர்ட் பண்ணலாம், ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணலாம், மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ மேலே இருக்கிற ஒரு லைட் பார்க்க முடியும். ஸோ அங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்னவாகுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுனால அவங்க கொடுக்குற அந்த எனர்ஜி வந்து லைட் ஃபார்மில் நம்மளுக்கு வெளியே வருது. ஓகேவா. ஸோ ஃபேன் நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே ஃபேன் ஓடும் இல்லையா. ஸோ அந்த ஃபேன் ஓடுறப்போ அந்த கொடுக்குற அந்த எனர்ஜி கொடுக்குதுயா, எலக்ட்ரான்ஸ் கொடுக்குற எனர்ஜி வந்து மூவ் பண்ணுறதுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டியோட டெஃபினேஷன். ஸோ சோர்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எப்படிலாம் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி இஸ் ஜென்ரேட்டட் த்ரூ தெர்மல், ஓகே, ஹைடல், விண்ட், டைடல், சோர். தட் இஸ் தெர்மல் அப்படின்னா ஹீட் மூலமாக கூட நம்மளால் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க முடியும். ஹைடல் அப்படின்னா வந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாக கீழே விழுறப்போ, லைக் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி ஃபோர்ஸாக கீழே விழும் இல்லையா, ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாக கீழே விழுறப்போ நம்மளால் எலக்ட்ரிசிட்டியை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி காற்றோட ஸ்பீடுனாலையும் நம்மளால் எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி கடலில் அலைகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அது மூலமாக அது வர ஸ்பீடு மூலமாகவும் நம்மளால் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் வெளிச்சத்தை வச்சு, தட் இஸ் சன்னோட லைட்டை வச்சு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன அட்டாமிக் சோர்ஸஸ் இருக்காங்க இல்லையா, ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், அது மூலமாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும், எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன். ஸோ தெர்மல் பிளான்ஸ்லேருந்து நம்மளுக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தெர்மல் பிளான்ஸ்னாலே என்னென்னா இந்த கோல் அண்ட் டீசலை வச்சு எரித்து ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ கோல் டீசல் எரியும் போது ஒரு ஹாட் ஸ்டீம் வெளியே வரும் இல்லையா. ஸோ அந்த ஹாட் ஸ்டீமை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய டர்பைன்ஸை வந்து ரொட்டேட் பண்ண வைப்பாங்க. ஓகே. ஸோ பெரிய பெரிய டர்பைன்ஸ் வந்து அந்த ஸ்டீம் மூலமாக நல்லா ரொட்டேட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது ரொட்டேட் பண்ணுறப்போ ஒரு ஹீட் எனர்ஜி வெளியே வரும். ரொட்டேட் பண்ணி அந்த டர்பைன்ஸ் ரொட்டேட் பண்ணுறப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரியா, புரியுதா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த கோல் வச்சு எரித்து ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டீம் ஃபாஸ்ட்டாக வரும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டீமோட ஸ்பீடை வச்சு டர்பைனை ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ ஹீட் எனர்ஜியை வச்சு மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றி அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன பண்ணோம், எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷனில் நடக்குது. சரியா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் இருக்கிற தெர்மல் ஸ்டேஷன். தமிழ்நாடுஸ் நெய்வேலி யூசஸ் லிக்னைட் டெபாசிட் டு ஜென்ரேட் லார்ஜ் ஸ்கேல் தெர்மல் பவர். ஓகேவா. ஸோ லிக்னைட் டெபாசிட் அதிகமாக வந்து நெய்வேலியில் இருக்கு இல்லையா. ஸோ அது வச்சு தான் வந்துட்டு நிறைய பெரிய பெரிய ஸ்கேல் தெர்மல் பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. லார்ஜ் ஸ்கேல் தெர்மல் எனர்ஜியை வச்சு எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைடல் பவர் ஸ்டேஷன் எங்கே இருக்கு எப்படின்னா, ஃபாலிங் வாட்டர் நான் சொன்னேன் இல்லையா, வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து ஃபோர்ஸாக வந்து தண்ணி கீழே விழுது. ஸோ அது ஃபாலிங் வாட்டர் ஃப்ரம் டேம்ஸ் ரொட்டேட் த டர்பைன்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸாக கீழே விழுற தண்ணி வந்துட்டு அந்த டர்பைன்ஸை வந்து ஈஸியாக ரொட்டேட் பண்ணி கன்வெர்ட் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் வாட்டர், தட் இஸ் ஃப்ளோ ஆகிற ஒரு எனர்ஜியை தான் என்ன சொல்லுவோம், கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் வாட்டரை எப்படி மாற்றுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது வந்து ஹைடல் பிளான்ஸ்னால் வந்துட்டு மேட்டூர் சேலமில் இருக்கிறது, பாபநாசம் திருநெல்வேலியில் இருக்கிறது ரொம்ப மேஜரான ஹைடல் பிளான்ஸ். ஹைடல்னால் அதே தான், தண்ணி வச்சு வாட்டர் ஃபால்ஸ் வச்சு எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஹைடல் பிளான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்து மேட்டூர் அண்ட் பாபநாசமில் இருக்குது.
அடுத்தது வந்து அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பவர். நியூக்ளியர் reaction release huge energy that boils water into steam to drive turbine. ஸோ நியூக்ளியர் ரியாக்ஷன் மூலமாக வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த எனர்ஜி வந்து தண்ணியை வந்து நல்லா பாயில் பண்ணிவிடும். தண்ணி நல்லா பாயில் ஆச்சுன்னா ஸ்டீம் வெளியே வரும். அந்த ஃபோர்ஸாக வர ஸ்டீம் வந்து இந்த டர்பைன்ஸை ரொட்டேட் பண்ண வைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ஸை வச்சு எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறாங்க. சரியா? அடுத்தது தமிழ்நாடோட அட்டாமிக் ஸ்டேஷன் எங்கே இருக்குது? கல்பாக்கம் காஞ்சிபுரம்லேயும் கூடன்குளம் திருநெல்வேலியிலையும் இருக்கிற இந்தியாஸ் மேஜர் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இது. சரியா? அடுத்தது வந்து விண்ட் எனர்ஜி. ஸோ காற்று வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும்போது அந்த விண்ட் பிளேட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். நம்ம ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணும் போது பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய விண்ட் மீல்ஸ்லாம் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃபேன் மாதிரி பிளேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ காற்று சீக்கிரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் போது இந்த டர்பைன்ஸ்லாம் வந்து இந்த விண்ட்மீல்ஸ் பிளேட்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும். இது ரொட்டேட் ஆகுறப்போ கைனெட்டிக் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த கைனெட்டிக் எனர்ஜி வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகும். சரியா? ஸோ விண்ட் ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி தமிழ்நாடுல எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரல்வைமொழி அண்ட் கயத்தாறு அப்படின்னு திருநெல்வேலி கன்னியாகுமரியில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸில் ரொம்ப பெரிய பெரிய விண்மீல் கிளஸ்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சோலார் பிளான்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும், சூரிய வெளிச்சமை டைரெக்டாக எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுது. எதை யூஸ் பண்ணி? ஃபோட்டோ வோல்டாயிக் செல்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸை பண்ணுறாங்க. இப்போ நம்ம செல்லோட டெஃபினேஷனை பார்ப்போம். செல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். செல் இஸ் அ டிவைஸ் அட் கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி இன்டூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ உள்ளே இருக்கிற கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாறுது ஒரு செல்லில். ஸோ செல்லுக்குள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரோலைட் இருக்கும். இந்த எலக்ட்ரோலைட் தான் வந்து இந்த கெமிக்கல் சொல்யூஷன். அதுக்கப்புறம் அந்த கெமிக்கல் சொல்யூஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 ராட்ஸ் இருக்கும். அந்த ராட்ஸை எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று வந்து பாசிட்டிவாக இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த 2 எலக்ட்ரோட்ஸும் பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரோலைட்டுக்குள்ளே வந்து டிப் ஆகிருக்கும், முழுகி இருக்கும். ஸோ பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஸோ பாசிட்டிவ்ல இருந்து இந்த சார்ஜ் வந்து அப்படியே மூவ் ஆகும். ஸோ சார்ஜ் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு மூவ் ஆகும்போது எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதான் சொல்கிறோம் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்சைட் த எலக்ட்ரோலைட்னா இங்கே இருக்கிற இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவோம். காசஸ் அயான்ஸ் டு மூவ். ஸோ அயான்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அவங்க மூவ் ஆகிறப்போ கண்டினியூஸாக மூவ் ஆகிறப்போ எலக்ட்ரிக் ஃப்ளோ வந்து க்ரியேட் ஆகும். இந்த எலக்ட்ரிக் ஃப்ளோவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேட்ரி செல்ஸே பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்குது. ப்ரைமரி செல், செகண்டரி செல். ப்ரைமரி செல் பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் கரண்ட் ஒன்ஸ் அண்ட் cannot be recharged. நீங்கள் வந்து சார்ஜ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் இருக்கிற கிளாக்கில், டாய்ஸில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே வந்து ப்ரைமரி செல்ஸ். செகண்டரி என்னென்னா நம்ம ஃபோனில், லேப்டாப்லலாம் இருக்கிறது வந்து செகண்டரி செல்ஸ். இதை வந்து உங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியும், அடிக்கடி யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பேட்ரி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். பேட்ரியோட டெஃபினேஷன் என்னென்னா 2 or more cells together form a battery. ஸோ 2-3 பேட்ரி செல்ஸ் வந்து சேர்த்திங்க அப்படின்னா இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் ஹையர் வோல்டேஜ் சப்ளை. ஸோ நிறைய உங்களுக்கு வோல்டேஜ் தேவைன்னா நீங்கள் செல் யூஸ் பண்ண மாட்டீங்க, பேட்ரி. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? பேட்ரி தான் சொல்லுவோம். அதான் அது கரெக்டான வேர்டு கிடையாது. செல்ஸ், நிறைய செல்ஸ் சேர்ந்தால் தான் பேட்ரி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் ஒர்க்ஸ் யூஸிங் 2 or more ஸ்மால் செல்ஸ். இப்போ நம்ம ரிமோட்லேயே பார்த்தீங்கன்னா 2 செல் வச்சா தான் அது ஒர்க் ஆகும். ஸோ அதுவும் 2 செல் டுகெதர் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா an electric circuit is a closed continuous path through which the current flows from positive to negative terminal. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் என்னது எப்போவுமே க்ளோஸ்டாக இருக்கணும். ஸோ கண்டினியூஸாக அதில் என்ன ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அதில் வந்து சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். எப்படி? பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு சார்ஜ் ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த சர்க்கியூட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஒரு சர்க்கியூட் நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான காம்பனன்ட்ஸ் பார்ட்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கணும். சர்க்கியூட்டில் என்னென்ன இருக்கணும்? ஒரு பேட்ரி இல்லைனா செல் இருக்கணும், வயர் இருக்கணும், பல்ப் இருக்கணும், கீ ஸ்விட்ச் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் அது என்னது ஒரு சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். 2 விதமான சர்க்கியூட் இருக்குது, ஓப்பன் சர்க்கியூட், க்ளோஸ்டு சர்க்கியூட். ஸ்விட்ச் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா அந்த வந்து ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான சர்க்கியூட்டில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது, ஸ்டாப் ஆகிடும். பல்ப் அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த சர்க்கியூட்டில் அந்த பல்ப் வந்து எரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோஸ்டு சர்க்கியூட்னா ஸ்விட்ச் வந்து க்ளோஸாக இருக்குது, அப்போது க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்குது, எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும், அதில் அட்டாச் பண்ணியிருக்கிற பல்ப் வந்து நல்லபடியாக க்ளோ ஆகும். சரியா? இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட்ஸ் பார்க்கலாம். ஒன்று வந்து சிம்பிள் சர்க்கியூட், ஒன்று சீரீஸ், ஒன்று பேரலல் சர்க்கியூட். ஓகேவா? என்னன்னு பார்ப்போம். சிம்பிள் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல் இருக்கும், ஒரு பல்ப் இருக்கும், கனெக்டிங் வயர்ஸ் இருக்கும், ஸ்விட்ச் இருக்கும். பேசிக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஆனால் சீரீஸ் ஆஃப் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டிவைஸும் வந்து சீக்வென்ஸாக, தட் இஸ் பல்ப் இப்படி இருக்குது, ஸ்விட்ச் இப்படி இருக்குது, அப்புறம் ஒரு செல் இப்படி இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒன்றுத்துக்கு பக்கத்தில் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? சீரீஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காம்பனண்ட்டும் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா ஃபுல் சர்க்கியூட்டும் என்ன ஆகிடும்? ஃபெயில் ஆகிடும், ஸ்டாப் ஒர்க்கிங் ஆகிடும். பேரலல் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா ஈச் டிவைஸ் இஸ் செப்பரேட் கனெக்ஷன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு பேட்ரி, இங்கே ஒரு செல், இங்கே ஒரு செல், இங்கே ஒரு செல். ஸோ செல் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அட்டாச் ஆகிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான கனெக்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பேரலல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதர்ஸ் ஒர்க் ஈவன் இஃப் ஒன் ஃபெயில். இது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னாலும் இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் ஆர் யூஸ் டு ரெப்ரசன்ட் காம்பனன்ட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரியை வந்து டபுள் லைன் இந்த மாதிரி டபுள் லைன் காட்டுவாங்க. பல்பு வந்து சர்க்கிள் வித் கிராஸ் அப்படின்னா இது என்னது? பல்பு. ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஸ்விட்ச்சு அந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போது நான் ஒரு டேப்லோ காலம் பின்னாடி காட்டுவேன், அது உங்களுக்கு தெரியும். அட்வான்டேஜ் ஆஃப் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸை பார்த்து உங்களால் சயின்டிஸ்ட்டு, எலக்ட்ரிஷியன்ஸ்க்கு வந்து டிசைன் புரியும், காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். கண்டக்டர்ஸ்னால் மெட்டீரியல்ஸ் அட் அலவ் எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் டு பாஸ். ஸோ நம்மளால் கரண்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கரண்ட் வந்து எதுக்குள்ளே பாஸ் பண்ணணும்? ஒரு கண்டக்டருக்குள்ளே தான் பாஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் காப்பர், அலுமினியம், அயன், இம்பியூர் வாட்டர், எர்த், பூமி, இதெல்லாம் வந்து குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இன்சுலேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர் டஸ் நாட் அலவ் கரண்ட் டு பாஸ் த்ரூ. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரப்பர், வுட்டு, கிளாஸ், சைனா கிளே, இதெல்லாம் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ண விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு சில சேஃப்டி மெஷர்ஸ் நம்மளுக்கு தெரியணும். பவர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும் இமீடியட்டாக. ஏதோ ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். ப்ளக்கை எப்போவுமே ரிமூவ் பண்ணி வைக்கணும். புஷ் விக்டம் வித் நான் கண்டக்டர். இப்போது யாருக்காவது ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நான் கண்டக்டர் மெட்டீரியல் வச்சு அந்த மனுஷனை வந்து தள்ளி விடணும். புரியுதா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விட்சில் கை வச்சு ஷாக் அடிச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து அந்த ஸ்விட்ச்லேருந்து தள்ளி விடுறதுக்கு நீங்கள் வந்து இன்னொரு கண்டக்டர் லாட் யூஸ் பண்ணால் உங்களுக்கும் ஷாக் அடிச்சிடும். ஸோ அப்போ நீங்கள் நான் கண்டக்டிங் மெட்டீரியல் வச்சு தான் அந்த மனுஷனை வந்து தள்ளி விடணும். ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். அடுத்தது வந்து டிட் யூ நோ இருக்குது. எலக்ட்ரிக் நீல் என்ற இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷு, மீன். நேச்சர்ஸ் பவர் ஜென்ரேட்டர் அப்படின்னு பேர் அதுக்கு. அது வந்து ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு மீன். அது எலக்ட்ரிக் ஈல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு வந்து இட் யூசஸ் திஸ் எலக்ட்ரிசிட்டி டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃப் ஃப்ரம் எனிமீஸ் அண்ட் டு கேட்ச் ப்ரேஸ். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற இந்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி அது வந்து மற்ற மீன்லேருந்து தன்னை பாதுகாக்குது. அதுக்கு தேவையான மீனை வந்து அந்த வச்சு தான் அது பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஷாக் இட் ப்ரொடியூசஸ் கேன் பி ஸ்ட்ராங் எனஃப் டு ஸ்டன் ஸ்மால் அனிமல்ஸ் இன் வாட்டர். ஸோ அதுக்கிட்ட இருக்கிற அந்த எலக்ட்ரிக் ஷாக் வந்து வச்சு அது வந்து மற்ற மீனை வந்து கொல்ற அளவுக்கு அதுக்கிட்ட வந்து எலக்ட்ரிக் ஷாக்கோட பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஆம்மீட்டரை வந்து நீங்கள் வச்சு
எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணலாம். ஆம்மீட்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒரு டிவைஸ் used in electric circuits. எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அந்த சர்க்கியூட்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். மெஷர் தி அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். இட்ஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் சீரீஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆம்மீட்டர் எப்போவுமே சீரீஸில் தான் கனெக்ட் ஆகிருக்கும் இந்த ஸோ தட் சேம் கரண்ட் பாசஸ் த்ரூ இட். தட் இஸ் ஸோ ஆம்மீட்டர் எதுக்காக சீரீஸில் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பேரலில் நம்ம என்னன்னு சொன்னோம், பேரலல் எல்லாமே செப்பரேட்டாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இதில் எவ்வளோ கரண்ட்டு, இதில் எவ்வளோ கரண்ட், இவ்வளோ எவ்வளோ கரண்ட்னு உங்களால் தெரியாது. ஏன்னா எல்லா கரண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சீரீஸ் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் வந்து ஃப்ளோ ஆகும். அதனால் எப்போவுமே ஆம்மீட்டரை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த சர்க்கியூட்டில் வந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை கேல்குலேட் பண்ண முடியும். சரியா? அடுத்தது தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் தான் ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரிக் லைட் அப்படின்னு சொல்லுவோம். தாமஸ் ஆல்வா எடிசன் was a great American inventor who created 1000 useful inventions. Okay, most of which was electrical appliances. அதிகமாக தாமஸ் ஆல்வா எடிசன் தான் நம்ம வீட்டுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி டிவைசஸ்லாம் வந்து இன்வென்ட் பண்ணார். he is remembered for inventing electric bulb which brought light to people's life. ஸோ எலக்ட்ரிக் பல்பும் அவர் தான் கொண்டு வந்தார். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது தான் எலக்ட்ரிசிட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டிவைசஸை வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ சிம்பிள் சர்க்கியூட் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒன்றுத்துக்கு பக்கத்தில் ஒன்று வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் பேரலல் கனெக்ஷனில் ஒன்றுத்துக்கு கீழே ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைமரி செல்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், செகண்டரி செல்ஸ்னால் நிறைய ப்ரைமரி செல்ஸ் சேர்ந்தால் தான் ஒரு செகண்டரி செல்ஸு. கனெக்டிங் வயரை வச்சு நம்மளால் சர்க்கியூட்டை ஓப்பன் ஆர் க்ளோஸ்டாக வைக்க முடியும். ஸோ அவ்வளோதான், நம்ம இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி சாப்டர் முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த பார்ட் வந்து பார்ப்போம். ஸோ தயவு செஞ்சு அட்லீஸ்ட் 3 times நோட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். டைம் இருந்துச்சு அப்படின்னா சமச்சீர் புக்ஸையும் கோத்ரூ பண்ணுங்கள். எல்லாம் படித்ததுக்கப்புறமா டெஃபினட்டாக டெஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.